தென்னகத்தின் அமைதியான கடற்கரையை தட்டி வரும் அலை சத்தத்தோடு ஒரு சிறிய மீன் வண்டி மெதுவாக நகரும். அந்த வண்டியின் உரிமையாளர் எளிமையான மனசுடைய மரிமுத்து, ஒரு மீன் வியாபாரி. காலை 4 மணிக்கே எழுந்து மீனவர்களிடமிருந்து புதிய மீன்களை வாங்கி அதை சந்தையில் விற்று குடும்பத்தை நடத்துவது, இதுதான் அவனின் அன்றாட வாழ்க்கை. ஆனால் ஒரு வார காலமாக கடலில் கடும் கொந்தளிப்பு. அலைகள் உயர்ந்து படகுகளும் கடலுக்குள் செல்ல முடியாத நிலை. அதனால்தான் மரிமுத்துவின் வண்டி முழுக்க காலி. வீடு திரும்பும்போது மனைவி கவலையுடன் கேட்கிறாள், இன்னைக்கு எதுக்கு விற்க போற? வீட்ல சாம்பாருக்கே மீனே இல்ல. மரிமுத்து சிரித்துக்கொண்டு, கடல் கோபப்பட்டா நம்ம கையில என்ன இருக்கு, நாளை நல்லது வரும். ஆனா உள்ளுக்குள் மனசு கனத்திருந்தது. மறுநாள் அதிகாலை மரிமுத்து மீண்டும் கடற்கரைக்கு வந்தான். கடல் இன்னும் கொஞ்சம் அமைதி இல்லாமல் இருந்தாலும் அவன் நின்று கொண்டே கடலை பார்த்தான். 1 மணி நேரம் கழித்து தொலைவில் ஒரு பெரிய படகு கரை சேர ஆரம்பித்தது. அதன் பின்னால் நீண்ட கயிறு, அதில் ஏதோ சிக்கியிருப்பது போல. மீனவர்கள் கூட ஓடினார்கள். மரிமுத்துவும் அதில் ஓடினான். படகை கரைக்கு இழுத்தபோது அதிசயம் நடந்தது. கயிறில் சிக்கியது. ஒரே தடவையில் மிகப்பெரிய மத்தி மீன் கூட்டம். அதுவரை யாரும் பார்த்திராத அளவு. ஒரு பழைய மீனவர் சொன்னார், இந்த மாதிரி கூட்டம் கிடைப்பது தெய்வ காப்பு. அந்த படகின் ஓட்டுநர் அனைவரும் ஓடி வந்து கொண்டிருக்கும் இடையே மரிமுத்துவை அழைத்து பக்கத்துக்கு இழுத்து, மரிமுத்தா, நீ 2 நாளாக காத்திருந்ததுக்கு கடல் உனக்கு உதவி செய்து. இதுல அரை பங்கு உனக்கே, எடுத்துக்கோ. மரிமுத்துவின் கண்கள் கலங்கின. அவன் பேச முடியவில்லை. அவன் மனசு சொன்னது, கடல் கூட நம்பிக்கை உள்ளவனை ஏமாற்றாது. மரிமுத்து மீன்களை சந்தைக்கு கொண்டு போனான். அந்த நாள் கூட்டம் பெரிது. புதிய மீன் என்பதால் ஒரே நாளில் அவன் மாத வருமானத்தின் சமமான பணம் சம்பாதித்தான். அவன் வீட்டிற்கு திரும்பி மனைவிக்கு புதிய மீன், குழந்தைகளுக்கு சிறிய பரிசுகள் வாங்கி வந்தான். மனைவி ஆச்சரியப்பட்டு கேட்டாள், இவ்வளவு பணம் எப்படி கிடைச்சது? நம்பிக்கை இருந்தா கடலும் நம்ம பக்கம்தான் வரும். சூரியன் கடலில் மறையும் நேரம். மரிமுத்து பாறையின் மேல் அமர்ந்து அலைகளை பார்த்து கொண்டிருந்தான். அந்த நாளிலிருந்து அவன் எப்போதும் ஒரு சொல்லை மட்டும் குழந்தைகளுக்கு சொல்லுவான், உழைப்பு நம்ம கையில, நம்பிக்கை நெஞ்சில, மீதி எல்லாம் கடலும் கடவுளும் பார்த்துக்குவாங்க.